Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்களுக்கு அவங்களோட டிமேட் அக்கௌண்ட் மூலியமா எந்த விதமான புதுசா ஒரு F&O பொசிஷன்ஸையும் எடுக்க முடியறது இல்ல, புதுசா ஷேர்ஸை வாங்க முடிய மாட்டேது. ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க ஷேர்ஸ் F&O பொசிஷன்ஸை அவங்களால விற்க முடியல, அதாவது எக்ஸிட் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடா நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு என்ன காரணம், இதை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கறத ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், பட் உங்க சர்க்கிள்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதோட மட்டும் இல்லாம ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலி செபி பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்தியாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ஆகஸ்ட் 18, 2023க்குள்ள 𝐀𝐜𝐜 வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு செபி ஆல்ரெடி சொல்லி இருந்தாங்க. பட் இது நிறைய பேருக்கு தெரியல. இந்த 𝐀𝐜𝐜 அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா KOC ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சிஸ், இதை தான் ஷார்ட்டா வந்து 𝐀𝐜𝐜 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு புரோக்கரும் ஒவ்வொரு ஏஜென்சிஸோட டை அப் பண்ணிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு zerodha பாத்தீங்க அப்படின்னா CVL அப்படின்னு சொல்லக்கூடிய CDSL வெஞ்சூர் லிமிடெட் இவங்க கூட வந்து டை அப் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த zerodha யூசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த CVL அப்படின்னு சொல்லக்கூடிய CDSL வெஞ்சூர் லிமிடெட் இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அவங்களோட 𝐀𝐜𝐜 வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். மொபைல் நம்பருக்கு நேரா ஜென்ரேட் OTP கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கங்க. அதே போல இமெயில் அட்ரஸ்க்கு நேரா ஜென்ரேட் OTP கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு OTP போகும். அந்த ஓடிபியை பார்த்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணணும். இது சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸை தான் ஆகஸ்ட் 18க்குள்ளேயே எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு செபி சொல்லியிருந்தாங்க. பட் இதை பத்தி அவேர்னஸ் இல்லாததுனால, நிறைய பேருக்கு தெரியாததுனால யாருமே பண்ணல. ஸோ ஒரு சில பேர் பண்ணியிருந்தாங்க, பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்க இந்த ப்ராசஸை பண்ணல அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. உங்களால பை அண்ட் செல் ஆர்டர் வந்து எந்த செக்மெண்ட்லயுமே பிளேஸ் பண்ண முடியாது. செப்டம்பர் 1லேருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால எந்த விதமான F&Oல ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியாது. அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாம் உங்களால பை பண்ண முடியாது. செப்டம்பர் 4ஆம் தேதியிலேருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க F&O பொசிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ பையோ செல்லோ பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களால அதுல இருந்து எக்ஸிட் பண்ண முடியாது. அதாவது நீங்க இந்த 𝐀𝐜𝐜 வெரிஃபிகேஷன் பண்ணல அப்படின்னா உங்களால வந்து எக்ஸிட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா புரோக்கர் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கு மார்ஜின் பெனால்டி இல்ல ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸ் வந்து போட்டுருவாங்க. ஓகே, நான் இதுவரையும் 𝐀𝐜𝐜 வெரிஃபிகேஷன் பண்ணல, என்ன பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா உடனே உங்க புரோக்கரை காண்டாக்ட் பண்ணி அந்த புரோக்கர் என்ன ஏஜென்சிஸ்ல வந்து டை அப் பண்ணியிருக்காரோ அந்த ஏஜென்சிஸ்ல வந்து 𝐀𝐜𝐜 வெரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு zerodha பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல CDSL வெஞ்சூர் லிமிடெட், அதாவது இந்த புரோக்கர் ஏஜென்சியோட டை அப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு 𝐀𝐜𝐜 வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. 𝐁𝐴RV, NDML, டோடெக்ஸ், கேம்ப்ஸ் அப்படி நிறைய வெப்சைட் ஏஜென்சிஸ் இருக்காங்க. இது வந்து புரோக்கர்ஸ் டு புரோக்கர் வந்து மாறும். நீங்க வேற புரோக்கர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த புரோக்கரை காண்டாக்ட் பண்ணி எப்படி வந்து 𝐀𝐜𝐜 வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டு உடனே நீங்க 𝐀𝐜𝐜 வெரிஃபிகேஷன் பண்ணிருங்க. ஒன்ஸ் நீங்க 𝐀𝐜𝐜 வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் 2 days ஆகும். அந்த போர்ட்டல் அப்டேட் பண்றதுக்கு 2 days ஆகும். ஒன்ஸ் 2 days ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நார்மலா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல பண்ணலாம். இப்போ புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 𝐀𝐜𝐜 வெரிஃபிகேஷன் வந்து பண்ணாதான் அவங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடைக்கும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 20 to 30 days அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு யூசர் ஐடி கிடைக்கிறதுல சம் டிலேஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. சோ புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்க என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு, எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு தெளிவா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபனிங் ரிலேட்டடா எதுவும் டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு zerodhaல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளோட டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடா எதுவும் கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.